ஹே எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் மெக்டானல்ட்ஸோட மெக் சிக்கன் பர்கர் தான் வீட்டில் செய்ய போகிறேன். ஸோ என்னோடய சன் கிட்ட கொடுத்துட்டு மெக்டி பர்கரா இல்லை நான் வீட்டில் செஞ்ச பர்கர் அவன் சூஸ் பண்ணுறானா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதுதான் மெக்டியில் வாங்கின மெக் சிக்கன் பர்கர். இதுக்கு ஆக்சுவலாக அவங்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் சிக்கன் பேட்டி, மேயோ அண்ட் லெட்யூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி வீட்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பிரெஸ்ட் பீஸ் எடுத்து கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் பற்றியுமே நம்ம மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது அக்கார்டிங் டு யுவர் ஸ்பைஸ் லெவல். அப்புறம் பெப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி காஷ்மீரி சில்லி பவுடர் இஸ் ஆல்சோ ஃபைன். ஒயிட் ஆனியன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்கும். அண்ட் இட்டாலியன் சீசனிங்கும் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் இது ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணலாம், இல்லாட்டி ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அண்ட் பெப்பர் பவுடர், கார்ன்ஃப்ளவர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சால்ட் அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட மயோனீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பர்டிகுலராக வெஜ் மயோனீஸ் யூஸ் பண்ணுங்கள். லைக் எக்லெஸ் மயோனீஸ், அதுதான் இந்த ரெசிபிக்கு நல்லாவே இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. அப்புறம் ஒரு செப்பரேட் பவுலில் 2 எக்ஸ் நான் வந்து பிரேக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட அதில் மைதா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு பிளேட்டில் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து வீட்டில் செஞ்ச பிரெட் க்ரம்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஷாப்பில் கூட கிடைக்கும், பட் வீட்லேயே நீங்கள் ஈஸியாக மிக்சியில் ப்ரெட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இது நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா கட்லெட்ஸ் அந்த மாதிரி எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இதை வந்து நம்ம நல்லா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கையில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ தட் நமக்கு வந்து அது ரோல் பண்ணுறப்ப அந்த பால் பண்ணுற டைமில் நல்லா ஈஸியாக வந்து நம்மளால் பண்ண முடியும். அண்ட் இது வந்து கொஞ்சம் நல்லா தின்னாக வந்து தட்டிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவே வரும். பர்கருக்கு உள்ள நடுவில் வைக்கிறப்போ நல்லா லைக் வரும், அதுக்காக தான். ஃபஸ்ட் இதை வந்து அந்த எக் மிக்ஸ்சரில் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம எத்தனை பேட்டிஸ் அதில் வருதோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லைக் நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வைக்கிறப்ப இந்த பட்டர் பேப்பரில் வந்து வச்சிங்கன்னா லைக் ஸ்டிக் ஆகாது. ஸோ நீங்கள் இதை 2 டேஸ் கழித்து பண்ணணுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பன்ஸில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் நம்ம ப்ரெட்டுக்கு நடுவில் கூட வச்சு லைக் சாண்ட்விச் மாதிரி கூட நம்ம பண்ணி சாப்பிடலாம். ஸோ இதே மாதிரி நான் எல்லா பேட்டிஸும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன்.
ஸோ பேனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் லைக் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ 2 சைட்ஸுமே ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா உள்ளே ஈவனாக குக் ஆகிடும். அண்ட் வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளே ஈவனாக குக் ஆகும். ஸோ இப்போ நம்ம பேட்டீஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக லெட்யூஸ் எடுத்து அதை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதை அந்த மைனீஸோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நான் இன்றைக்கி வந்து வெளியில் வாங்கின பன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வீட்டில் கூட செய்யலாம் பன்ஸு. ஸோ இதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, லைக் 2 சைடுமே. ஸோ இந்த லெட்யூஸை நான் வந்து மைனீஸோட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்ம பன்னில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதை. அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நீங்கள் லெட்யூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் பண்ணுறனால கொஞ்சம் கம்மியாகவே மைனீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பேட்டி நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மைனீஸ் வச்சுக்கோங்க. அண்ட் நான் கொஞ்சமாக மஸ்டர்ட் சாஸ் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ நீங்கள் வேணும்னா நான் டொமேட்டோஸ் அந்த சீஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இது மெக்டி ஸ்டைல்னால அந்த மெக்சிகன் இதனால நான் இதில் வைக்கல. பட் அது வச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ மெக்டி பர்கரும் நம்ம வீட்டில் செஞ்ச பர்கரும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் மெக்டியோட பர்கர். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து மைனீஸில் லெட்யூஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கீழே வந்து லெட்யூஸ் லேயர் பண்ணல பன் மேலே. ஸோ நம்ம பண்ணதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. பட் நான் வந்து கொஞ்சம் மஸ்டர்ட் சாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். அண்ட் லெட்யூஸ் வந்து ஒரு லேயர் கீழே வச்சேன். ஸோ இது நான் வீட்டில் செஞ்ச பர்கர். இது இப்படி தான் இருக்குது. அண்ட் இது வந்து மெக்டியில் வாங்கின பர்கர். ஸோ இப்போ என்னோடய சன் கிட்ட கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ண சொல்லலாம். ஸோ அவனுக்கு எந்த பர்கர் பிடிக்குதுன்னு பார்ப்போம். மெக்டி பர்கரா இல்லை வீட்டில் பண்ண பர்கரானு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு வந்து மெக்டி பர்கர் டேஸ்ட் பண்ணார்.
என்னோடய சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்டி பர்கர் தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவன் அதை தான் அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டான். அண்ட் கிட்ஸுக்கு வந்து யூஷுவலாக பார்த்திங்கன்னா லைக் என்ன தான் கொடுத்தாலும் வெளியில் வாங்குறது தான் பிடிக்கும். பட் ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வீட்டில் கூட செஞ்சு கொடுக்கலாம், கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.